எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வெந்தயம் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வெந்தயம், சிறிய வெங்காயம், கறிவேப்பிலை, பழப்புளி, கறித்தூள், நல்லெண்ணெய். சட்டி காஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வதங்கினதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வந்து வெங்காயத்தில் தண்ணி ஓரளவு கட்டிட்டு இந்த டைமில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். இந்த டைமில் உப்பு சேர்த்து வதக்குவோம். இப்படி வெங்காயத்தை ஓரமாக்கிட்டு இப்போ வெந்தயம், கருவேப்பிலை சொன்னீங்க வறுத்து எடுக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயத்துக்கு நல்லெண்ணெய் விடுவோம். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து வதக்குவோம். நல்லா வதங்கிட்டு இதை வந்து ஒரு பாத்திரம் இப்போ பாருங்கள் ரைக்கடுக்கிய பிறகு தூள், பழப்புளி, தண்ணி, சிறிய உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன். இது நன்றாக கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் இறக்கி வச்சுட்டு போடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வைப்போம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து தேங்காய்ப்பால் கொஞ்சமாக மூடி வைத்து இப்போ பாருங்கள் வெந்தய குழம்பு. நாங்கள் பருப்பு வெள்ளைக்கறி வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பு நல்லா கழுவிட்டு ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன். அதோட தேங்காய்ப்பால் பவுடர் கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மேலே வர முதையை எடுத்து விடணும். அது தேவையில்லை. இப்போ வந்து பச்சை மிளகாய், வெண்டை, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள் 4 போட்டு பருப்பு நன்றாக வந்துருக்கு. இப்போ வந்து உள்ளியும் சுத்த மிளகாயும் பாருங்கள். இந்த டைமில் பருப்பு ஒரு அரை வியல் அவிழ்ந்தது. இந்த டைமில் மிளகு, சீரகம் தூங்குவோம். பருப்பு நல்லா அவிழ்ந்துட்டு இப்போ பாலை விட்டு ஒரு கொதிக்க இறங்க வேண்டியது.